பாக்குறீங்க. உங்க ஊர்ல வந்து பங்கேற்கிறாரு. இதுக்கு முன்னாடி விஜய் பாத்துருக்கீங்க, எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி நாங்க விஜயை பார்த்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். விஜய இந்த அரசியலுக்கு வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வார் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்காக தான் அவர் வர்றாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. மக்கள் சனிக்கிழமை மட்டும் வரணும்னு சொல்றேன். இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பெரிய ஆதரவு. காலகாலமா அரசியல் நடத்துறவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமா வருது. அதனால அவர் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வந்து பேசணும் தப்பு கிடையாது. காலகாலமா அரசியல் நடத்துறாங்களா, அவங்களாம் கரெக்டா வாசிக்கிறாங்களா? இல்ல இவர் மட்டும் இப்பதானே வந்திருக்காரு, பழகிக்குவாரு, போக போக பழகிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். சனிக்கிழமைனா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் இருக்கு. அது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதுக்காக தான் சனிக்கிழமை அதுக்காக இருக்கு. அரசியலுக்கு வந்தாலே எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் எதிர்த்து வரணும். விஜய் வருவாருன்னு நம்புறோம் நாங்க. ரூபா கூட இல்லாம வந்த கூட்டம் இது. எல்லாருமே மக்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு. எங்க ஓட்டு விஜய். ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எங்க தளபதி தான் வருவாருண்ணா கண்டிப்பா. காலையில 5:30 மணில இருந்து வந்து பாத்துட்டு போறேங்கண்ணா. நேத்து நைட்டு 12 மணி முடியல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பா தளபதி தான் வருவார். சரண்யாங்கண்ணா. நல்ல ஒரு ஆட்சியை எதிர்பார்க்கிறோம். அதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு ₹1 கூட இனிமேல் வரும். நாங்க நம்புறோம் இனிமேல் வரும். விஜய் வருவார், கண்டிப்பா வருவார். நாங்க வர வைப்போம். பெண்களுக்கு இல்ல, அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் கண்டிப்பா செய்வாரு. நாங்க நம்புறோம். கண்டிப்பா வருவாரு. வர வைப்போம். நாங்க அத நாங்க சொல்ல முடியாது. செய்வாங்க, எல்லாமே நல்லா செய்வாங்க. எல்லாமே செய்வாங்க. நாங்க நம்புறோம். கண்டிப்பா வருங்க. பெண்களுக்கு வந்து முதல் முறையா அந்த மதுக்கடையை ஒழிக்கணுங்க. அதனால பெண்களோட வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போயிருக்குது. அதை ஒழிக்கணும். அதுக்கு ஏதாவது அவர் கண்டிப்பா செய்வாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதான்.